ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலயமா சங்கர குருவே சரணம் சரணம் மங்களநாயக சரணம் சரணம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். மகா சிவராத்திரி மகிமைகள். ஸ்ரீ மகா பெரியவாளின் உபதேசம் என்னவென்று பார்ப்போமா? ஓம் நமச்சிவாய. மகா சிவராத்திரி என்பது பரமசிவனின் அருளை பெறவும் ஆத்ம சக்தியை உணரவும் மிக முக்கியமான நாள். இந்த இரவு முழுவதும் ஜாகரணம் செய்து சிவனை வழிபட்டால் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் என்று பரம்பரையாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா பல முறை மகா சிவராத்திரி மகிமையை பற்றி விளக்கியுள்ளார். அவர் கூறிய முக்கிய கருத்துக்கள் என்னவென்று பார்ப்போம். சிவராத்திரி என்றால் என்ன? சிவன் திருநாமத்தை ஜபித்து பக்தியுடன் சிவனை தியானிக்க வேண்டிய புனித நாள். ஜாகரணம் ஏன் முக்கியம்? இந்த இரவில் உறக்கம் தவிர்த்தால் மனிதனின் மனதில் உள்ள ஆத்ம சுடர் திகழும். இதனால் சிவனின் கருணையை பெறலாம். விரதத்தின் மகிமை மகா பெரிவா கூறுவதை போல இந்த நாளில் உபவாசம் இருந்து நீராடி சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் காணுதல், ருத்ராபிஷேகம் செய்தல், திருவாசக பாராயணம் செய்தல் போன்றவை மிக புண்ணியமாகும். ஓம் நமச்சிவாய ஜபத்தின் மகிமை என்னவென்று தெரியுமா? ஓம் நமச்சிவாய என்பது பஞ்சாத்தர மந்திரம். இந்த மனமூலத்தில் ஜபித்தால் மனித வாழ்வு பூரணமாகிறது. மகா பெரியவாளும் இது பற்றி பலமுறை பேசியுள்ளார். சிவபெருமானின் அருள் பெறும் வாய்ப்பு மகா சிவராத்திரியில் ஒரு முறை சிவன் திருப்பதிகங்கள் அல்லது ருத்ரம் பாராயணம் செய்தாலும் கூட பல கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று ஸ்ரீ மகா பெரியவா உரை நடத்தி இருக்கிறார். மகா சிவராத்திரியில் செய்ய வேண்டியவை என்ன? உபவாசம் மற்றும் ஜாகரணம், ஓம் நமச்சிவாய ஜபம், சிவன் கோவிலில் அபிஷேகம் காணுதல், திருமுறை அல்லது திருவாசகம் பாராயணம் செய்தல், பக்தி, தியானம், ஆன்மீக சாதனை. சிவன் திருநாமமே உயிருக்கு அடையாளம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். இந்த மகா சிவராத்திரி நாம் அனைவரும் சிவபக்தியுடன் ஜாகரணம் செய்து சிவனருளை பெற பிரார்த்திப்போமே. ஓம் நம சிவாய. சிவாய நமக.